பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புன கையோட அப்படியே கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வாரமா வீட்ல இல்ல. சொல்லவே தேவையில்ல. வீடே தலைகீழா தான் மாறி இருந்துச்சு. துணியெல்லாம் துவைச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா, சோஃபா மேல ஃபுல்லா மறைச்சு வச்சிருந்தாங்க. அங்க சோஃபா எங்க இருக்கு அப்படின்னு தேடுற அளவுக்கு துணி குவிஞ்சு கிடந்துச்சு. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா, பெட்ஷீட் எல்லாம் ஒரு வாரமா வாஷ் பண்ணவே இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, வச்ச பொருள் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாத மாதிரி தலைகீழா தான் வீடு இருந்துச்சு. ஒரு வாரமா குட்டி பாப்பா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன். காலையில வீட்ல யாருமே இல்லாம இந்த மாரி வேலை பார்க்கும்போது, காலையில பாப்பாவோட ஞாபகம் இருந்துட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பாப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஈவினிங் எப்படியும் பாப்பாவ பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போவேன். போயிட்டு அங்க ஸ்டே பண்ண முடியாது. நைட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவேன். அது மட்டும் இல்லாம, ஒரு வாரமா யூடியூப்க்குமே வீடியோஸ் சரியா போடவே முடியல. நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு இனிமேலாவது ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சமா கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் காலையிலேயே முடிச்சாச்சு.